நீங்க செஸ்ட்ல இன்க்ளைன் பிரஸ் பண்ணும்போது உங்க ஷோல்டர் பெயின்லாம் வருதா? என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ரெகுலரா பண்ணா வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது போட்டா தானே. எப்பா இப்போ போய் போனா மட்டும் நான் மில்லியன்ஸ் எப்போ போகுது? அதே 800 1000 2000 தான். பழைய மாதிரியே பண்ணு. சரி, ஓகே, பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹாய் எவ்ரிவன், நான் தான் சந்தோஷ்குமார், ஃபிட்னஸ் ட்ரைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க செஸ்ட் இன்க்ளைன் பிரஸ் பண்ணும்போது ஷோல்டர் பெயின் வருது, அந்த ஷோல்டர் பெயினை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பெஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பொசிஷனில் இருக்கு. இப்போ இதில் நீங்கள் இன்க்ளைன் ஆங்கிள் வைக்கும் போது என்ன பண்ணணும்னா, எக்ஸாக்டாக டிகிரி சொன்னால் 35 டிகிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? சில பெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்ஸ் வந்து இருக்காது, மேக்ஸிமம் நிறைய ஜிம்ல இருக்காது. இப்போ நம்ம ஜிம்லையும் கிடையாது. ஸோ 35 டிகிரிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சு பொறுத்த வரைக்கும் இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் 35 டிகிரி வரும். ஓகே, இப்போ இதுவே இந்த 35 டிகிரியில் நீங்கள் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு அடுத்த ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் கீழே கூட வச்சு பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் செய்யும் போது உங்களுக்கு ஆங்கிள் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தம்பிள் எடுத்துக்கிறோம். இதுதான் 35 டிகிரி பொசிஷன். படுக்கிறீங்க, இந்த பொசிஷனில் இருக்கு. ஓகே, அவ்வளோதான். 1 2 நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இதுக்கு மேலே பெஞ்சோட ஆங்கிள் மேலே போ என்ன ஆகும்னா, ஃபுல் ப்ரெஷர் வந்து உங்கள் ஷோல்டருக்கு தான் போக ஆரம்பிக்கும். இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் உங்களோட ரொட்டேட்டர் கஃப்ல ஃபுல் ப்ரெஷர் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா எல்லா ப்ரெஷரும் உங்கள் ஜாயிண்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜாயிண்ட்டில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அந்த இன்ஃப்ளமேஷன் தான் இன்ஜுரியாக மாறும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஜுரி இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் யுவர் சந்தோஷ்குமார், ஓவர் அண்ட் அவுட்.